தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை தேவனுடைய வார்த்தையில் சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆஹ் நமக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கவலைப்படுகின்ற சூழ்நிலைகள் அதிகமாக உண்டு. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம். பழைய பள்ளியில வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலையாக்குவார் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்த அநேக பாடங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஆஹ் கஷ்டமான சூழ்நிலை வழியாக போகும்போது, கவலைப்படுகின்ற அந்த சூழ்நிலையில போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இங்க 3 இருக்குது. ஒன்று, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இரண்டாவது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மூன்றாவது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். இப்ப முதல்ல கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இது கஷ்டமானதான். உலக மனிதர்கள் அதை பலவிதமான முறைகளை கொண்டவர்கள் அவரை மேற்கொள்கிறார்கள். அதை அவர்கள் கையாளுகிறார்கள். மாம்சக்குரிய காரியங்களை கொண்டு அவர்கள் அதை கையாளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த சூழ்நிலையை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். முதல்ல கவலைப்படுவதை கொஞ்சம் நம்ம நிறுத்திடலாம். ஒரு கவலை என்பது ஒரு சிந்தை, ஒரு ஒரு தாட்டு தான், சிந்தனை தான். அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் வாசித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் நம்முடைய தேவையை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, அது என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அது தேவனுடைய விருப்பம். காரணம் என்னவென்றால், அப்படி செய்யும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு நம்ம ஐக்கியம் கொள்கிறோம். எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகள் நம்மோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெரும்பாலும் அதற்காகவே தேவன் சூழ்நிலைகளை அந்த வாழ்க்கை அனுமதிக்கிறார். கடினமான சூழ்நிலை வரும்போது நாம் இப்படியாவது விடுத்து திரும்பி அவரோடு பேச மாட்டோமா என்று அவர் வாஞ்சிக்கிறார். அவரோடு நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். அப்ப என்ன விரும்புகிறார் என்றால், என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், தேவன்கிட்ட அதை தெரியப்படுத்த வேண்டும். அடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் ரகசியம். இப்ப எப்படி நம்ம ஸ்தோத்திரத்தோடு நம்ம தெரியப்படுத்த முடியும், இந்த கஷ்டமான சூழ்நிலையில எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டும். தியானிச்சிருந்தோம்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மேல வாசிக்கிறோம், அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுக்கு அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்குவாக நடக்கிறது. என்ன நன்மை? மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், நாம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் ஒப்பாக வேண்டும். அதுதான் மிகப்பெரிய நன்மை. அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்க நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும் சொல்லும் போது அங்கே பெரும்பாலும் ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு ஒரு தீமையை போல காணப்படுகின்ற சூழ்நிலை தான் இருக்கும். இப்ப அது எல்லாமே இருக்கு அப்படின்னா, நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று தேவன் சொல்கிறார். அது எல்லாமே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாயலுக்கு நாம் ஒப்பாவதற்கு ஏதுவாக அது நடக்குதுன்னு சொல்கிறார்.
இல்லையா? அப்ப அந்த சூழ்நிலை வழியா நம்ம கடந்து செல்லும்போது, நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய கவனத்தை நீர் திருப்புகின்றீர். உம்மை விட்டு நான் விலகி ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய இச்சைகளின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கண்டேன். நீர் என்னுடைய கவனம் திருப்பதற்காக இந்த சூழ்நிலையை நீ அனுமதிச்சிருக்கிறீர். உம்மோடு நான் ஐக்கியம் கொள்வதற்காக, ஒரு சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக இந்த சூழ்நிலையை என்னுடைய வாழ்க்கையை நீங்க அனுமதிச்சிருக்க ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்படின்னு நம்ம உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லி, நம்முடைய தேவையை தேவன் தெரியப்படுத்தும் போது என்ன நடக்கும் என்றால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். இப்ப நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நாம் கவலைப்படும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நீதிமொழி என்ன வாசிக்கிறோம்? கவலையானது இருதயத்தை ஒடுக்கும். அப்ப அதை நாம் சரியா அதை கையாளவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசுக்கு அது ஒரு பெரிய இடத்தை கொடுக்கும். நாம் தேவனோட ஐக்கியம் கொள்ளாமல் நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, பிசாசு பலவிதமான எண்ணங்களை நமக்கு கொடுத்து தேவனோட ஐக்கியம் கொள்வதிலிருந்து நம்மை பிரித்து விடுவான். அதனாலதான் நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுகிறாலும் தேவனுக்கு நாம் நம்முடைய தேவையை நாம் தெரியப்படுத்த வேண்டும். எப்ப எல்லாம் அந்த கவலை வருதோ, அந்த சிந்தனை, இந்த கவலைக்குள்ளாக்கி இந்த சிந்தனைகள் வருதோ, அப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அவர்களுக்கு திரும்பி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர். இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஒரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்று நீர் இந்த சூழ்நிலை அனுமதித்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க அதிகமாக நேசிக்கின்றப்ப ஆண்டவரே. இந்த அன்பு மாறாத அன்பு எல்லா நிலையிலும் என்னை நேசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்படி நம்ம சொல்லும் போது இந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஒரு தேவை தேவன் தெரியப்படுத்தும் போது தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை, ஒரு சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். அப்பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். தேவன் நம்மை பலப்படுத்தி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவார். அப்படி தொடர்ந்து நம்ம செய்வது கண்டு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக.